ஓம் சாந்தி. விதையும் மரமும். மரத்தின் முழு வடிவமும் அதன் சிறப்பு அம்சங்களும் ஒரு விதைக்குள் அடங்கியுள்ளது. விதையிலிருந்து ஒவ்வொரு அம்சமும் வெளித்தோன்றி வளர்கின்றன. வேர் வேறாகவே நின்றுவிடுகிறது. இலை கிளைகளும் ஆரம்பம் முதல் இறுதி வரை இலை கிளைகளாகவே நிலைத்து விடுகின்றன. ஆனால் மானிட மரத்தில் இலை கிளையாக முடியும், கிளை வேறாக முடியும். எப்படி? எதுவாக ஆக வேண்டுமோ அது குறித்த ஞானம், அது குறித்த லட்சியம், தன்னம்பிக்கை, உழைப்பு இவற்றின் கலப்பு உரம் இதற்கு உதவும். இலை வேர் இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு வேர் போல வேடம் போட முடியாது. ஒரு அலுவலகம் அல்லது தொழிற்சாலையில் ஒரு சாதாரண ஊழியராக இணைந்து தனது முயற்சியின் மூலம் அந்த அமைப்பிற்கே தலைமை பொறுப்பில் வந்தவர்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இறைத்தந்தை என்ற விதையிலிருந்து வெளிப்பட்ட நாம் ஏன் இப்போது இருக்கும் நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது? மரம் மிகவும் பழுதடைந்து விட்டதால் மீண்டும் புதிய மரத்தை தோற்றுவிக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கும் போது நாம் ஏன் கொட்டாவி விட்டுக்கொண்டு பழம் கதைகளை பேசி கேட்டு உறங்குவதில் கவனம் காட்ட வேண்டும்? விதைக்குத்தானே மரத்தின் ஒவ்வொரு அங்கத்தை பற்றியும் தெரியும். கிளைகளுக்கு கிளைகளை பற்றி மட்டும்தானே தெரியும். ஆக விதையிடம் கதை கேட்டு உதிரக்கூடிய இலையின் நிலையிலிருந்து நிலையான வேறாக, தண்டாக ஆக முடியும் அல்லவா? உயர்ந்த நிலைக்கு செல்லும் வழியில் தன் பயணத்தை திசை திருப்பிடுக, உயர்ந்திடுக. அச்சா. ஓம் சாந்தி.